அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேக் டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். நாங்கள் இருக்கிறது சவுத் எண்ட் ஆன் சி. இங்கே இருந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம் காரில். போயிட்டு அங்கே ரூம்ஸ் அண்ட் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்தாச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அமைதியோ அமைதி. அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பிளேஸ். ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் குருவிகளுடைய சத்தம், ஆறு பக்கத்துலேயே இருக்குது. பில்டிங்க்கு பின்னாடியே ஆறு ஓடிட்டுருக்கு, அதோடைய சத்தம். காட்டுக்கு நடுவில் ஹோட்டல் இருக்குது. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோட்டல் வந்து என்ன அப்படின்னா, பில்டிங் செங்கற்களால் வந்துட்டு கட்டலை. இது வந்துட்டு ஃபுல்லியுமே கல்லால், கருங்கற்களால் வந்துட்டு தான் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம், இந்த ஹோட்டலில் தான். நிறைய பேர் வந்திருக்காங்க. ப்ளேஸ் வந்துட்டு அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் வர்றதுக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ட்ராவல். அங்கே வந்து வர்றதுக்கு இடையில நிறுத்தி வந்ததில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபுல் டே ஆகிடுச்சு. அப்படியே இங்கே பில்டிங்க்கு பின்னாடியே வந்து இங்கே ஆறு ஓடிட்டுருக்கு. சத்தம் நல்லா கேட்குது. இந்த ஆறோட சத்தமே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த பில்டிங்கில் தான் இருக்கோம். அங்கேருந்து இந்த பின்னாடியே ஆறு ஓடிச்சுருக்கு. நல்லா இருக்குது. அழகாக வீட்டில் இருந்து அந்த பால்கனியில் உட்காந்து இந்த ஆற்றை பார்த்துட்டே வந்துட்டு காஃபி டீ சாப்பிட்டு கதை பேசிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரூம்குள்ளே போகலாம். ப்ளூ மில், இந்த ரூம் நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ரூம் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஷூஸ், அதுக்கப்புறம் கோட்டு, அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் க்ளீனிங் ஹூவர் இருக்குது, அதுக்கு பக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னும் அயன் பாக்ஸு, சம்திங் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையானது, வேக்யூம் க்ளீனர் எல்லாமே இருக்குது. அடுத்த ரூம் உள்ளே ஓப்பன் பண்ணதுமே பெரிய ஹால், ஓப்பன் கிச்சன், சோஃபா இருக்குது. இது பெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவி இருக்குது. டிவியில் நாம் யூடியூப், ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறதுனால என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பால்கனி, அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் வந்தால் டைனிங் டேபிள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லியுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. காஃபி, வாவ், நல்லா இந்த மாதிரி காஃபியில் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் குடிக்க முடியும். வச்சுருக்காங்க. 4 ஃப்ளேவர் இருக்குது. காஃபி மேக்கர் இருக்குது, கெட்டில் இருக்குது, ப்ரெட் டோஸ்டர், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. கத்தி கட் பண்ணுறதுக்கு, அவன் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் இருக்குது, டிஷ் வாஷர் இருக்குது. கிளாஸு, பிளேட்ஸு, பவுல்ஸு எல்லாமே இருக்குது. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்து நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான கட்லரிஸ் நிறைய இருக்குது. ஸ்பூன்ஸு, நைஃபு, ஃபோர்க்கு எல்லாமே இருக்குது. சமைக்கிறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, ஓப்பனர்லேருந்து அனைத்தும் உள்ளது. ஆனால் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே அட்டாச்டு பாத்ரூம், அதுக்கப்புறம் பெட்டு.
ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அமைதியான பிளேஸாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது ஒரு வார்ட்ரூம். ஒன்று வந்து ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. டவல் இருக்குது. இங்கேயே வந்துட்டு ஷாம்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே இருக்குங்க. அப்படியே இன்னொரு ரூம், ஃப்ரெண்டோட ரூமில் இருந்து இந்த மாதிரி வியூ இருக்குது. லேக் வியூ அவங்களோட ரூம். வாவ், அப்படியே ரூமில் இருந்து அப்படியே படுத்துகிட்டே இந்த வியூவை பார்க்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா பால்கனிலேருந்து அப்படியே லேக் வியூ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? சரி, அட்ராக்ஷன் எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.